முதல்ல நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் சொல்லி ஜெபிச்சிருங்க. ஏன்னா பிசாசு சில நேரங்கள் அப்படி ஒரு குழப்பத்தை உங்க தலைமையில போட்டு குழப்புவான். பத்தியா, நீ சொல்லி வேண்டியதெல்லாம் சொல்லாத, இன்னைக்கு ஜெபத்தை முடிச்சிட்டியே. அதனால பிசாசுக்கு உங்களை குழப்ப நீங்க இடமே கொடுக்க கூடாது. முதல்ல ஜெபத்துல உட்கார்றீங்களா, ஆண்டவரை ஸ்தோத்திரம் சொல்லி நல்லா துதிச்சு பாடி மகிமைப்படுத்தி முடிச்சு அதுக்கு பிறகு உங்க மனசுல என்னென்னலாம் ஆண்டவர்கிட்ட சொல்லணும்னு இருக்குது எல்லாத்தையும் கொட்டுங்க. கருத்தோடு ஜெபிக்கிறது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும், இப்ப ஆவியில நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சு. ஆவியில ஜெபிக்கும் போது தான் நீங்க அந்நிய பாஷையில அதிகமா பேசி நீங்க ஜெபிக்கணும். ஏன் அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன்னா, உங்களுக்கே தெரியாத நிறைய காரியங்கள் ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளால் தேவனிடத்தில் பேச ஆரம்பித்து விடுவார். ரகசியங்களை பேச ஆரம்பிச்சிடுவார். உங்கள் பலவீனங்களை மன்றாடி மன்றாடி ஆவியானவர் உங்களுக்காக ஜெபிப்பார். எந்த இடத்துல உங்களுக்கு ஒத்தாசை வேணுமோ அந்த ஒத்தாசைக்காக ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பிதாவாகிய தேவனை நோக்கி மன்றாடி ஜெபிக்க ஆரம்பிப்பார். உங்களுக்கு விரோதமாய் எழும்பி போராடுகிற சத்துருக்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார், தேவனிடத்துல சொல்லி 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 ஜெபிக்க ஆரம்பித்து விடுவார். இதனால தான் தேவ பிள்ளைகள் அந்நிய பாஷையில அதிகமாய் பேசி ஜெபிக்கிற அனுபவங்களுக்குள்ள நீங்க கடந்து வரணும். ஏதோ வெறும் ஆலயத்துல மாத்திரம் வந்து குறிப்பிட்ட அபிஷேக நேரத்துல மாத்திரம் நீங்க கைகளை தட்டி ஆவியில நீங்க நிரம்புவீங்கன்னா, மற்ற நேரங்களில நீங்க ஆவியில நிரம்பாத நபரா இருப்பீங்கன்னா நீங்க ஆவியில பலவீனமா தான் இருப்பீங்க. நான் சொல்றேன், எந்நேரமும் அந்நிய பாஷையில பேசிக்கிட்டு உங்களுக்குள்ள அந்த வரம் வந்துடுச்சுன்னா எந்நேரமும் அந்த வரத்திலேயே நீங்க அதை கிளறிக்கிட்டே இருக்கணும். நீங்க அந்நிய பாஷையில பேசி ஜெபிக்க 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 உங்களுக்குள்ள இருந்து ஒரு அக்கினி அனல் மூண்டி எழும்பி உங்களை பாதுகாக்க. பாருங்க, நெருப்பு இருக்கிற இடத்துல அந்தகார சக்திகள் கிரியை செய்ய முடியாது, தங்க முடியாது, அது உள்ள மறைந்து இருக்க முடியாது. ஒரு கொல்லி கட்டியை எடுத்து அப்படி வச்சு பாருங்க, அது மேல ஏதாவது ஈக்கள் பறவைகள் வந்து உட்கார நினைக்கிறீங்க, ஏன் உட்கார்ந்தா அது எரிஞ்சிடும். உங்களுடைய ஆவியில ஒரு அனல் இருக்கிற வரையிலும் இந்த உலகத்தின் அசுத்தங்களோ உலகத்தின் பாவங்களோ அந்தகார சக்திகளோ மந்திரங்களோ செய்வன ஏவல்களோ ஒன்றும் உங்க மேல வந்து உட்கார அதிகாரம் கிடையாது. இதனாலதான் ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்றாரு, ஆவியானவர் உங்களுக்கு தருகிறார். மகளே, உன் மேல என் ஆவியானவர் இருந்தா தான் உனக்கு மந்திரம் பலிக்காது. உன் மேல ஆவியின் அபிஷேகம் இருந்தா தான் உன் குடும்பத்துல போராடுகிற அந்த சர்பத்தின் ஆவிகள் உன்னை தொட முடியாது. உன் மேல ஆவியின் அபிஷேகம் இருந்தாதான் இந்த உலகத்துல நீ ஜெயமா வாழ முடியும். மனுஷர்கள் செய்கிற தந்திரங்கள் சூனியங்கள் சூழ்ச்சிகள் உன்னை மேற்கொள்ள முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றார், தேவ பிள்ளைகளுக்கு தமது ஆவியின் வல்லமையை தருகிறார். ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்க நோக்கம் என்ன என்ன, நீ ஜெயமா வாழணும், நீங்க ஜெயம் பெற்று எழுமணும். பாவத்தின் மேல சாபத்தின் மேல பிசாசுகள் மேல நீ ஜெயம் பெறதான் உனக்கு ஆவியானவர்.